18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத மாபெரும் அதிர்ஷ்டம், ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசக்கதவை வந்து தட்டும். நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடி. வாழ்க்கையில் நேற்று என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு யோசிக்கப்பாம இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்துக்கு என்ன செய்யணும்னு யோசி. நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு கொடை பிடிக்கிறதுனால உனக்கு என்ன பலன் வரப்போகுது, நாளைக்கு மழை வந்தால் என்ன செய்கிறதுன்னு இன்னைக்கு யோசிக்காதே. இன்னைக்கு வெயில் அடிக்குதா, இந்த வெயிலை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த வெயிலின் மூலமாக நமக்கான காரியங்களை எப்படி வச்சுக்கலாம், என்னென்ன செய்யலான்னு அதற்கேற்றாற் போல யோசிக்க ஆரம்பி. உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஜொலிக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னது உனக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் வச்சு நீ என்ன செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம்னு யோசின்னு சொல்கிறேன். சில விஷயங்களை நீ இருக்க பிடிக்க தான் அது சுலபமாக உன் கையிலேருந்து இலகுவாக விலகி போயிடும். அது பணமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி. சில்லறைகளை அழுத்தி பிடிக்க அது காசாக இருந்தாலும் சரி, ரூபாயாக இருந்தாலும் சரி, அது சுலபமாக உன்னை விட்டு விலகி நிறைய செலவாக ஆயிட்டுருக்கும். நீ சிக்கன் பண்ணுறேன்னு கஞ்சத்தனம் பண்ணி சேர்த்து வைக்கும்போது தேவையில்லாத மருத்துவ செலவோ அல்லது ஏதாவது ஒரு செலவோ திடீர்னு வந்து மொத்த காசும் வீண் விரயமாக போயிடும். அதே போல தான் பாசமும். யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சு பாசம் வச்சு அவங்கள உன் கூடவே வச்சுக்கணும்னு நினச்சி நீ ரொம்ப அவங்க மீது அதீத அன்பை காட்டும்போது அந்த அதீத அன்பே அவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்கி உன்னை விட்டு விலகி போகணுன்ற எண்ணத்தை கொடுத்துடும். அது உன் துணையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பிள்ளைகளாக உனக்கான சொந்தமாக யாராக இருந்தாலும் சரி, எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மேலே போனால் அமிர்தமும் நஞ்சுன்னு உனக்கு தெரியும் தானே. அதனால தான் அன்போ பாசமோ பணமோ எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு பிடிச்சி வச்சுக்கோன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கோ, உன் கையை விட்டு விலகி போகிற எதுவுமே உனக்கானது இல்லை. உனக்கானதுன்னா அது நிச்சயமாக உன்னை நோக்கி வருமே தவிர உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. துன்பங்கள் நிறைஞ்சிருக்கிற உன் வாழ்க்கையில் இப்போது இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இந்த உலகத்தில் காசு இருந்தால் ஒரு மாதிரி மரியாதையும், காசு இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி அவமரியாதையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இந்த உலகம் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் பணம் தான் எல்லாத்தையும் முடிவு செய்யுது. உறவுகள் உன் கூட இருக்கணும்னா நீ வசதியானவனாக இருக்கணும். நீ உன்கிட்ட காசு இல்லை, வசதி இல்லை, கஷ்டப்படுறேன்னு சொன்னீன்னா உன்கிட்ட பேச வந்த உறவுகளும் மனிதர்களும் கூட நாளைக்கு இருந்த தடம் தெரியாமல் விலகி ஓடி போயிடுவாங்க. அப்போனா வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு நல்லா யோசி. உன் வாழ்க்கையில் இன்னுமே நீ உழைப்பை அதிகப்படுத்தி முயற்சியை இரட்டிப்பாக்கி பணத்தை சம்பாதிக்கிற லட்சியத்தை இன்னும் அதிகமாக்கி அதை உன் கையில் முழுசாக எடுத்துக்கிட்டு அதற்கான முயற்சிகளை செய்ய. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து நீ நல்லா சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். நீ படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து தான் உன்னை சந்தோஷப்படுத்தி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு நான் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் உயிருக்கு நிகரான உறவாக நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன்னுடைய கஷ்டங்களை உன் வாழ்க்கையை விட்டு விலக வைக்க போகிறேன். உன் மன கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை, வாழ்க்கைக்கான அனுபவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கரையேறி ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை செய். நட்சத்திரம் போல நீ ஜொலிக்கும்படி இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக ஆதரவாக இருந்து எப்போதுமே நல்லதை நடத்தி காட்டுவேன்.